இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? டடா, இதுதான். இது வந்து என்னென்னா சால்மன் ஃபிஷ். இன்றைக்கி வந்து நான் சால்மன் ஃபிஷ் வேணும், திலாப்பியா. இது வந்து லைவ் திலாப்பியா இப்போ தான் கட் பண்ணி இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை வச்சு நம்ம ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பவுலில் நான் வந்து திலாப்பியா ஃபிஷ்ஷை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய பேபிக்காண்டி, ஏன்னா இதில் அவ்வளோவா முள் இருக்காது, சென்டரில் இருக்க முள் மட்டும்தான் இருக்கும், குட்டி குட்டி முள்லாம் இருக்காது. இது இந்த அளவுக்கு கொஞ்சம் தின்னாகவே கட் பண்ணிக்கோங்க, இல்லை இதை விட தின்னாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து மேரினேட் ஆகிடும் தின்னாக இருக்கும்போது. இப்போ நம்ம இந்த மீன் வறுவல் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் என்னென்னு பார்க்கலாம். இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது நல்லா கலர் கொடுக்கும், ஆனால் காரம் இருக்காது, அதனால் இது 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது மல்லித்தூள், இது கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், இது சாம்பார் பொடி. நான் 1/4 டீஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். இது தேவையான அளவு சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் ஜூஸ், இது கார்லிக் பவுடர், இது ஆனியன் பவுடர். இது 2 கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இது இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, டேஸ்ட்டை நம்மளுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். க்ரஷ் பெப்பர் சேர்க்க போகிறேன். இது ஆயில். இப்போ நான் இங்கே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா தான் இந்த மசாலாவுக்கு நல்ல பைண்டிங் ஏஜென்ட். கார்லிக் பேஸ்ட், நம்ம வச்சுருந்தோம் இல்லையா மசாலா ஐட்டம், அதை ஒன்றுனா சேர்த்துக்கலாம். ஜூஸ் இல்லைன்னா 1 ஸ்பூன் வினிகரோ இல்லைன்னா புளித்தண்ணியோ இதில் சேர்த்துக்கலாம், புளிப்பு டேஸ்ட் கொடுக்குறதுக்காண்டி. எக் ஒயிட்டை இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா நம்ம ஃபிஷ் வந்து கழுவி வச்சுருப்போம், அதில் வாட்டர் இருக்கும். ரொம்ப இது தண்ணி ஆயிடுச்சுன்னா மீன் மேலே அது ஒட்டவே ஒட்டாது. ஸோ அதனால் இதில் வாட்டரே ஆட் பண்ண வேணாம், தேவைன்னா நம்ம தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். மீன் வறுவலுக்காண்டி இவ்வளோ பொடி போடணுமா? அதுக்கு நான் மீன் வறுவல் பொடியை கடையில் வாங்கி சிம்பிளாக போட்டுட்டு போயிடுவேனே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மீன் வறுவல் பொடி கடையில் வாங்குறதுல அஜினோமோட்டோ சேர்த்துருப்பாங்க, மோனோசோடியம் குளுக்கமேட். இது நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்த்துக்கு அது த்ரெட் ஆகிடும். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் மோனோசோடியமோட சைடு எஃபெக்ட் என்னென்னு. இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக கடையில் மீன் வறுவல் பொடியோ சிக்கன் பொடியோ வாங்கவே மாட்டீங்களே. நீங்கள் பண்ணி ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம மசாலா எல்லாம் இந்த இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம ஃபிஷ்ஷை வந்து சால்மன் ஃபிஷ் வைக்கிறோம். ஃபோர்க்னால அங்கங்கே குத்துறோம். இப்போ இந்த மசாலாவை அதில் தடவுறோம். அதில் நான் எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து மேரினேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து ஃப்ரீசரில் 15 மினிட்ஸ் வச்சுட்டு எடுக்கலாம். மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ பேனில் வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இது வந்து அந்த புகை வரணும், அந்தளவுக்கு ஹீட் ஆகணும். அதுக்கு முன்னாடியே இது போட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து தனியாக அந்த பேன்லேயே ஒட்டிடும். இப்போ ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த சால்மன் அதில் போட்டு இதை வந்து குக் பண்ண போகிறேன். புகை வர அளவுக்கு, அதாவது ரொம்ப தீயை விட்டுறாதீங்க, கொஞ்சம் அந்த ஆயில் வந்து ஹீட் ஆகி புகை வர அளவுக்கு இருக்கணும். அப்போ வந்து நம்ம அந்த மீனை வந்து இதில் போடுறோம். எப்படி பொரியுது பாருங்கள். ஒரு சைடு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம திருப்பி போட்டுருவோம். எவ்வளோ அழகாக ஃப்ரையாக இருக்குது. இல்லை, இந்த காஷ்மீ சில்லி பவுடர்னால தான் இவ்வளோ கலர் அமேசிங்காக வந்திருக்கு. அப்படியே ஓப்பன்லேயே வந்து ஃப்ரை ஆகும். இப்போ நெக்ஸ்ட் சைடு வந்து இப்போ நம்ம பண்ண சால்மன் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் திலாப்பியா ஃபிஷ் ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இது பாருங்கள். இதில் நான் எப்படி சாப்பிடணும் தெரியுமா? அந்த லெமனை எடுத்து இதில் நல்லா அப்படி பிழிஞ்சு விட்டுட்டு இந்த சைடில் வச்சுருங்க. இப்போ இந்த ஃபிஷ்ஷு ஒரு கடி, அப்புறம் இந்த ஒரு ஆனியன் ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, இது ஒரு கடி. இப்படி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஈஸியாக சமைக்கலாம், டேஸ்ட்டாக பண்ண ஃபிஷ் ஃப்ரையை மிருதுலா குட்டி டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. tasty. Bye. Subscribe for more videos.